ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? மாமிசம் ஒன்றுக்குமே உதவாது அப்படின்ட்டு என்ன செய்யறோம்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எல்லாம் சொல்லலாம். ஆவியே வாசிங்க ரீட்டாமா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இப்ப மாமிசமானது ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் ஆண்டவர் வெறுமனே ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு மட்டும் எழுதியிருக்கலாம். ஏன்னா அதுதான் முக்கியம். முக்கியமில்லாத நம்ம என்ன செய்வோம்? முக்கியப்படுத்துவோம். எது செய்ய வேணாம் நினைக்கிறோமோ அதை இந்த மாமிசம் என்ன செய்ய சொல்லும்னா செய்ய சொல்லும். எது செய்ய வேணாம் நினைக்கிறோமோ அதை செய்வோம். எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்வோம். அதனால பைபிள் அழகா எழுதி கொடுத்துட்டாரு. மாமிசம் ஒன்னுத்துக்கும் உதவாது, நீ ஏன் அதை செய்யற? அதனால ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு மட்டும் எழுதி கொடுத்துருக்கலாமேன்னு போது ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதா இருக்குது? நமக்கு பயத்தை உண்டாக்குறதா இருக்கு. நம்ம பாக்குறதெல்லாம் நமக்கு எதை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்கறதா இல்ல. டாக்டர்ஸோட ரிப்போர்ட் சந்தோஷத்தை கொடுக்கறதா இல்ல. பேங்க் அக்கவுண்ட் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இல்ல. பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிறது குறித்து நல்லதை நினைக்க மாட்டோம். நம்ம எல்லாத்தையுமே என்ன நினைக்கும் இந்த மனசுன்னா, நல்லது நிறைய நடந்திருந்தா கூட அதை விட்டுட்டு நடக்காத ஒன்றை அப்படியே பெருசாக்கி ஊதி ஊதி பஃப் பண்ணி அதை நினைச்சு என்ன செய்வோம்? இப்ப அழுதுகிட்டு இருப்போம். அதனால அழகா எழுதிட்டாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படின்ட்டு மாமிசமான ஒன்றுக்கு உதவாதுன்றதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறதுன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கா இல்லையா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும். அப்ப அந்த மாமிசமானதை தூக்கி பின்னாடி கூட போட்டிருக்கலாம். பைபிள்ல ஒரு புள்ளிக்கும் ஒரு கம்மாவுக்கும் கூட எங்க எதை சொறி இருக்கிறாரோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்குது. பயப்படாதே மகிழ்ந்து களிக்குறுன்றாரு. ஃபர்ஸ்ட் எதை தூக்கி போடுறாரு? நம்ம எதை பண்ண பயப்படாம இருப்போம்? மகிழ்ந்து களி கூறுவோம். பயம் இல்லைன்னா தான் என்ன செய்வோம்? பயப்படும்படி ஒண்ணும் இல்லைன்னா தான் நமக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். ஆனா பைபிள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் மகிழ்ந்து களி கூறணும்னா நீங்க பயப்படாம என்ன வச்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் மகிழ்ந்தவ நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் முதல்ல நீ பயப்படாத, அப்புறம் தான் உனக்கு என்ன நடக்கும்? மகிழ்ந்து நீ களி கூறுவ. நீங்க முதல்ல நான் மகிழ்ந்து களி கூறணும்னு கேட்போம். சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பைபிள் இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா அது அவ்வளோ ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமா கொடுக்கப்பட்டிருக்கு ஒண்ணு. ஆனா நாம அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். though we are born again, சீரியஸா அதை என்ன செய்யல, நம்ம சீரியஸா எடுக்கிறது கிடையாது. அதான் உயிர்ப்பிக்கிறத குறித்து சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு, மாமிசமும் ஒன்னுத்துக்கும் உதவாது. அப்ப இவ்வளவு நாள் நம்ம ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம், மாமிசம் ஒன்னுத்துக்குமே ஃபிளஷ் பெனிஃபிட்ஸ் நத்திங் அப்படின்னு. அப்படின்னா ஒன்னுத்துக்குமே உதவாது, அதனால பிரயோஜனமே கிடையாது. ஆனா இந்த மாமிசத்துலதான் நம்ம அவரை கேரி பண்ணிட்டு போறோம். பரிசுத்த ஆவியானவரால தான் நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கு இந்த சரீரம் இருக்கு. இந்த ஆவி போயிடுச்சுன்னா சரீரம் எங்கே போயிடும்? அப்போ நல்லா கவனிக்கணும். யூ ஆர் த மாஸ்டர் ஃபார் யுவர் ஃபிளஷ். உன் மாமிசத்தை நீ என்ன செய்ய தெரியணும்னா அட்டைக்கு கீழ்ப்படுத்த தெரியணும். நான் என் சரீரத்தை என்ன பண்றேங்கிறாரு? ஒட்டுக்கு கீழ்ப்படுத்துறேங்கிறாரு. 1 கொரிந்தியர் 9 கடைசியில் இருக்குது. இந்த நான்றதான் இந்த ஸ்பிரிட் பீயிங் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த சரீரம் இஸ் நாட் யூ, த ரியல் யூ. அதை மறக்கவே கூடாது. இந்த ஒரு ஃபிகர்ல இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், ஒரு மூக்கு மொழியில இருக்கும், ஒரு தோற்றத்துல இருக்கிறோம்ல, அது நீங்க கிடையாது. அதனால அந்த கண்ணு சொல்றத, அந்த காது கேட்கறத, அந்த சொல்றத கேட்டுக்கிட்டு அந்த வாயில பேசுறதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. அப்ப ஆவி மனுஷனா நீங்க இருக்கணும். இதுதான் இவ்வளவு நாளுடைய சுருக்கமா நான் இப்ப சொன்னது. ஆவியே உயிர்ப்பிக்கிறதுன்னு. உயிர்ப்பிக்கிறதுனா என்னன்னு போன வாரம் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். நான் உயிர்ப்பிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்றேன். ஏன் உயிர்ப்பிக்கப்படணும்? உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? உயிர்ப்பிக்கப்படுறதுனா என்னன்னு தெரிஞ்சாதான் ஏன் உயிர்ப்பிக்கப்படணும்னு தெரியும். நல்லா கவனிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு இருக்கு. முதல்ல ஆவியை உயிர்ப்பிக்கிறதுனா என்னது? அதுலயே கீழே இருக்குது பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா, உயிர்ப்பிக்கப்படுதல்னா அங்க ஏதோ ஒண்ணு டெத்தா இருக்குது. ஹலோ, நல்லா ஈஸியான தமிழ்ல இருக்கு பாருங்க. உயிர்ப்பிக்கப்படுதல்ன்ற ஒரு வேர்டு இருக்குது. ஆனா நம்ம ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு அப்படியே போயிடுறோம் நம்ம. ஆனா அதனுடைய ஆழங்களுக்குள்ள நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடாடா நம்முடைய லைஃப்ல இவ்வளவு நாள வீணாக்கிட்டோன்னு தான் நீங்க நினைப்பீங்க. நல்லா அதை ஃபீல் பண்றேன். இப்போ எவ்வளவு காலங்கள் வசன வெளிப்பாடுகள் இல்லாம காலங்கள்லாம் வீணா போயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். உயிர்ப்பிக்கப்படுதல்னா ஏதோ ஒன்று அங்க டெத்தா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று டெத்தா இருக்கு. டெத்துன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆங்கர் இஸ் டெத். கோபங்கிறது ஒரு மரணம். புரியுதுங்களா? அடுத்து பற்றாக்குறைங்கிறது லேக்கிங் இஸ் மரணம். மரணம்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், பிப்ளிக்கல் மீனிங் ஏதோ ஒண்ணு இல்லாமே போயிடுச்சுன்னா அது மரணம். இந்த ஆளு செத்து போயிட்டாங்கன்னா அவங்க இனிமே இந்த உலகத்துல, அதுதான் அவங்களுக்கு பேர் என்ன? மரிச்சிட்டாங்கன்றோம். இப்ப மரணம்னா ஏதோ ஒன்று இல்லாம இருக்கிறதா மரணம். நாட் ஓன்லி இந்த ஃபியூனரல் பரியல், அதை மறந்துருங்க. உயிர்ப்பிக்கப்படுதல்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில இது இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் நாட் மைண்ட் தெரியணும் உங்களுக்கு. இப்ப ஏதோ அடிக்கடி கோபம் வருது, உங்களுக்கு எரிச்சல் வருது, அப்ப என்ன நினைக்கணும் நீங்க?
இது நான் கிடையாது, இது என்னது கிடையாது, எது உங்களை அட்டாக் பண்ணுது, எதனால உங்களுக்கு கோபம் வருது, இப்படின்னு நினைச்சு நினைச்சு இந்த கோபம் எரிச்சல் இதெல்லாம் என்ன ஆயிடும், அடக்கணும்னு சொல்லி அடக்கியே சிலர் என்ன பண்ணுவாங்க, கோபம் வரதை மாத்திக்காம ஏன் கோபப்படணுங்கிற ரூட் காச எடுத்து கவனிச்சுக்காம கோபப்படாம அடக்கி டிப்ரெஷன்ல அப்ரெஷன்ல ஆயிடுவாங்க. அவங்க ஒரு எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இன்ட்ரோவர்ட்டா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, தன்னை ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? அவங்க ஒரு ₹1,00,00,000 வச்சா கூட அதை அப்படி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி ஆட்களையே நான் பார்த்திருக்கேன். இப்போ உயிர்ப்பிக்கப்படுதல்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஏதோ ஒண்ணு அங்க மரணம் இருக்கு அப்படின்னா, அந்த மாமிசமா ஒரு பாடி அடக்கம்ல பணப்பற்றாக்குறை, லேக்கிங் இஸ் டெத், ஆங்கர் இஸ் டெத், ஃபியர். ஒரு ப்ரொஃபசர் வரும்போது இங்க நடுங்குது, வரக்கூடாது. டிசீஸ், சிக்னஸ், அடிக்கடி நீங்க டாக்டரை பாக்குறீங்க. டாக்டர்ஸ்லாம் காட் வந்து அகென்ஸ்டே கிடையாது. ஆனா உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணவே முடியல, அடிக்கடி போயிட்டு டயக்னோஸ் பண்ண முடியல, டாக்டர்கிட்ட போறோம், அலைகிறோம், கஷ்டப்படுறோம். இதெல்லாம் என்னதுங்க? மரணம், டெத்து. அப்ப சொல்லுவேன் நானு, இட் இஸ் நாட் மீ. எனக்கு கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், போய் அதுவா இருக்குமா, என்னன்னு அது எனக்கு கிடையாது அப்படின்னு உடனே என்ன பண்ணிக்குவேன்னா, அது நான் கிடையாது. அந்த உழுந்து அந்த மாதிரி ஒரு போன்ல இருக்கிறவன் நான் கிடையாதுன்னு சொல்லிடுவேன். அந்த பெயின் சொல்லுவேன், இட் இஸ் நாட் மைன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்லணும், நீங்க அதே மாதிரி இப்ப நான் என்ன செய்யறேன், உயிர்ப்பிக்கிறேன். என்ன உயிர்ப்பிக்கப்படுதல்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா, சிக்னஸ் டு ஹெல்த், புரியுதுங்களா? லேக்கிங், பாவர்ட்டில இருந்து ப்ராஸ்பெரிட்டி. உயிர்ப்பிக்கப்படுதலை பத்தி சொல்றேன். ஏதோ ஒண்ணு மறிச்சு கிடக்குதுன்னா, நீங்க உங்க வீட்டுல யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல எது மறிச்சு கிடக்கணுமோ அதுல உங்களுக்கு தெரியணும். என்ன ரிலேஷன்ஷிப் மறிச்சு கிடக்கும். நான் சொன்ன பாருங்க, ரிலேஷன்ஷிப்னு சொன்ன பாருங்க. இவர் யாரு? இவங்க எங்க அப்பா. ஆனா அந்த அப்பா என்ன செய்வாரு, ரிலேஷன்ஷிப் தான் அப்பா. ரிலேஷன்ஷிப்னா அந்த பிள்ளை என்ன, சாப்பிட்டியாடா, என்ன பண்ண, ஏது பண்ண, உனக்கு என்ன பிரச்சனை, ஹலோ, அடுத்தது என்னது, ஒரு கான்வர்சேஷன், ஒரு இன்டிமசி. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்னா broken மற்றும் இட் இஸ் டெத். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறார் தெரியுமா? இது மாரி பிராக்டிக்கலா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருக்குது. பிராக்டிக்கலா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்துல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம பார்க்கணும். சர்ச்சுக்கு வந்திருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சந்தோஷம். ஆனா எந்த ஏரியால டெத் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனாலதான் இந்த மெசேஜ் எல்லாம் நம்ம கொடுக்குறாரு. அந்த டெத்தை நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, ரிவைவ் பண்ணிடணும். அந்த டெத்ல இருந்து நீங்க என்ன பண்ணிடணும், ரிசரக்ஷன் ஆயிடணும், உயிர்ப்பிப்பு வரணும், உயிர்ப்பிக்கப்படுதல் வரணும். இப்ப உயிர்ப்பிக்கப்படுதல் வேணும்னா அப்ப அங்க என்ன இருக்குதுமா, ஏன் டெத்து அங்க இருக்குது, அதனால அவர் எழுதி வச்சுட்டாரு. அப்ப உலகத்துல எல்லா வித பாடுகளும் போராட்டங்களும் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் இருக்கு. இப்ப நல்லா என் வாழ்க்கையிலங்க ஹேர்டில்ஸ் தான் நான் தாண்டுவேன். இவனுடைய பாதை வந்து நீதிமானுடைய பாதை, ராஜ பாதை தானே. அப்பனா என்னது, ஒரு ராஜா வராரு, ஒரு மினிஸ்டர் வராருன்னா எவ்வளவு டிராபிக் எல்லாம் இல்லாம ஜில்லுன்னு அப்படி ஜம்முன்னு போற மாதிரி பண்ணுவாங்கல்ல. நீதிமான ராஜபாதன் இருக்கிறாரு. ஆனா உண்மையான ஒரு ராஜபாதன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆளை வச்சு டிராபிக் எல்லாம் இது பண்றது கிடையாது. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராங்ஸ், இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் ஹேர்டில்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ், நீ அதுல நடக்கிற பாரு. ஹலோ, சும்மா எல்லாரும் நடந்து போற வாழ்க்கை இல்லைங்க நம்மளுக்கு. அந்த ஸ்பீட் பிரேக்கரே பாதைன்னா எப்படிங்க இருக்கும்? ஸ்பீட் பிரேக்கரே உங்க பாதையா இருந்தா எப்படி பிரதர் இருக்கும்? அந்த ஜேர்னி நல்லா இருக்குமா? ஆனா காட் சொல்றாரு, நான் போன வாரம் சொன்னேன், லேபர் ஃபார் ரெஸ்ட். நீ தாண்டல, நான் உன்னோட இருந்து தாண்டுவேன். நீ ஒன்னும் தாண்டி போறேன்னா ஒன்னும் அழுவ வேணாம். ஆனா கர்த்தர் உங்களை என்ன எப்படி வச்சுக்கிறாரு பாத்தீங்களா? ராஜபாதைனா ஹேர்டில்ஸ் இருந்தா என்ன, எப்ப நீ சொல்ல முடியாது ராஜா என் கூட வராருன்னு? அந்த ஹேர்டில நீ தாண்டுற பாரு, இதை நான் எப்படிதான் தாண்டுன்னு தெரியல, இதை நான் எப்படிதான் ஜெயிச்சேன், இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில இருக்கேன் இல்லையாங்க. இதை நானா உறுதியா இப்படி செஞ்சேனா, எனக்கா, நானா இதை ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்க வாழ்க்கையில இருக்கு பாத்தீங்களா? அதுதான் பெரிய கிரேட் பாதை, அதுதான் ஜேர்னி வித் காட். அல்லேலூயா. சோ நான் உங்களுக்கு சொல்றேன், உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்றது ஏதோ ஒண்ணு இயலாமையா இருக்கு, முடியாமையா இருக்கு, நடக்காததா இருக்குது, இழந்து போயிருக்கீங்க, அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு உங்க அனுபவங்கள் எல்லாம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேங்கிறார். அல்லேலூயா. நீ எதை இழந்திருக்கிறியோ அதை தேடி தான் கொடுப்பேன், வித்தவுட் யுவர் எஃபர்ட். அதான் அங்க ரொம்ப முக்கியம். நீ அதுக்கு ஒன்னும் எஃபர்ட் போட வேணாம், அதை நீ பிலீவ் பண்ணா போதும், ஆனா ட்ரஸ்ட் பண்ணா போதும். எத்தனை பேர் அப்படி அவரை ட்ரஸ்ட் பண்ண போறீங்க? அப்போ உயிர்ப்பிக்கப்படுதல்னா இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். ஏதோ ஒண்ணு மறிச்சு இருக்கு, அதுவே உன் லைஃப் இல்ல, அதுதான் ஒண்ணுது கிடையாது, அதுக்காக நீ டிசைன் பண்ணப்படல, அது வேற, அது ஒண்ணுது கிடையாது அப்படின்னு காட் சொல்றாரு. இன்னைக்கு இந்த மைண்ட் செட் உங்களுக்கு என்ன சொல்லுங்க? இந்த மைண்ட் செட், எந்த மைண்ட் செட்? இந்த நெகட்டிவிட்டி, இந்த ஃபியர், அப்ரெஷன், டிப்ரெஷன், லேக்கிங், இந்த broken ரிலேஷன்ஷிப், பணப்பற்றாக்குறை, பயம், திகில், கோபம், இரிட்டேஷன், ஆட்டிடியூட். எந்த கோபத்தையா கொண்டு யார்கிட்டயா காட்டுறது?
புரியுதுங்களா? இதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுது கிடையவே கிடையாது. அதுல இருந்து நீ உயிர்ப்பிக்கப்படணுங்கிற. அப்ப அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். அந்த மைண்ட் செட் எப்படி வரும்? அந்த மைண்ட் செட்டுக்கு என்ன பேருன்னா, இட் இஸ் நாட் ஃப்ளஷ்லி மைண்ட் செட், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட். ஆவிக்குரிய மனசு இங்க இல்ல. நிறைய பேர் இப்படின்னுவாங்க, மனசெல்லாம் வலிக்குதுன்னு இப்படி காட்டுவாங்க. இல்ல இல்ல, இதுதான் மனசெல்லாம் வலிக்குன்னு யாராவது இப்படி காட்ட சொல்லுங்க, அவங்கள பைத்தியம் நம்ம. ஆனா மனசு இதுதான். ஒருடைய நினைவுகள் எப்படி அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ அந்த மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் வேணும்? இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு இன்னைக்கு இந்த ஒர்க் இருக்கு, இன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு தானே நம்ம எந்திரிக்கிறோம். அப்படிதானே என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு இந்த ஒர்க்லாம் இருக்கு, இன்னைக்கு இதை செய்யணும் அப்படின்னு தானே செய்யறோம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும், என்னன்னு, எனக்கு இதெல்லாம் நான் பண்ணணும், இப்படி இப்படி இருக்கு, நான் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் என் கண்ணு பாக்குறத நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க டெய்லி காலையில சொல்லி பாருங்களேன். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். இந்த மைண்ட் செட்டுக்கு என்ன பேரு? ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன், வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ்? ஆவிக்குரிய மனபாங்குன்னா என்ன அப்படின்னா, வேர்ட் மைண்டட்னஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ். எதை வச்சு நீங்க வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றது பிரதர்? எல்லாம் தாறுமாறா இருக்குது இந்த உலகம். எதை வச்சு வர்றதுன்னா, அதுலயே சொல்லிட்டாரு ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றாரு என் வசனம் ஆவியாயும். அப்போ உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் அங்க மறைஞ்சு இருக்குது அந்த வசனத்துல. உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு அவர் பேசிக்கலா எதை சொல்றாரு? வேர்டை தான் சொல்றாரு. அப்ப ஸ்பிரிச்சுவல் mindedness is equivalent to word mindedness. வார்த்தையை தான் உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். இப்போ இந்த உயிர்ப்பிக்கப்படாம இருக்குது இல்ல, உயிர்ப்பிக்கப்படாம மரிச்சு கிடக்குது இல்ல, சிரிப்பு மரிச்சு கிடக்குது இல்ல, சந்தோஷம் மரிச்சு கிடக்குது இல்ல, உறவுகள்லாம் மரிச்சு கிடக்குதா இல்லையா? பணம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, கொண்டாட்டம் இல்ல, ஆனா உறவுகள்னு இருக்கு. அதெல்லாம் நான் எப்படி சரிப்படுத்துறது? அது அந்த மைண்டை நான் சரிப்படுத்தணும்ன்றாங்களே சிஸ்டர், எப்படி நான் சரிப்படுத்த முடியும்? என் மைண்ட்ல ஸ்பிரிச்சுவல் மைண்டா நான் இருக்கணும்னா நான் என்னத்தை நான் உணரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா வார்த்தை மைண்ட்ல இருக்கணும். நான் அந்த வார்த்தை தான் சொல்லுது என்னன்னு, அந்த மாதிரி இருக்க ஒன்றும் பயப்படாது அப்படின்னு. நான் உனக்கு துணை நிற்கிறேங்கிறார். பாருங்க, ஒரு தம்பியினுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் ரொம்ப ஒரு தோல்வியில் ஆயிட்டாரு. அந்த தம்பிக்கு நடந்த தோல்வி வந்து நீங்க யார்கிட்ட சொன்னீங்கன்னா இவ்வளவு பெருசா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு ஏமாற்றப்பட்டார். அப்ப எத்தனையோ பேர் அவரை தேற்றினாங்க, அவரை ஆற்றுனாங்க. ஆனா ஒரு வசனம் ஆற்றுறதும் தேற்றுறதும் உங்க சொந்த வார்த்தையில் இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ் இஸ் நத்திங் பட் the word mindedness பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒருத்தவங்க இழப்புல இருக்காங்க, ஒரு ஆறுதலற்று இருக்காங்க, இல்ல ஒரு broken hearted எதுலயோ ஒண்ணுல அவங்களால நிமிரவே முடியாதுன்னு இருக்கும்போது அப்படியே தட்டி கொடுத்துட்டு மட்டும் வந்தா பத்தாது. ஹலோ, நீங்க முதல்ல என்ன செய்ய கத்துக்கணும்னா வேர்ட் அவங்களுக்குன்னு நீங்க எடுத்து சொல்லணும். இல்ல நல்லா கவனிங்க, அந்த தம்பிய தேற்றினவங்க உண்டு. ஆனா நான் போய் ஒரே ஒரு வசனம் சொன்னேன். என்ன வசனம் தெரியுமா? அது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளாது, அக்கினி போன்ற சோதனையில நீ வெந்து போக மாட்ட அப்படிங்கறத சொன்னதும் எத்தனையோ தடவை அவர் அதை படிச்சுக்கிறாரு. ஹலோ, எத்தனையோ தடவை அந்த சூழ்நிலைக்கு ஆப்டா. தண்ணீர்னா நீங்க நினைக்கிற தண்ணி கிடையாது. தண்ணீர்னா என்ன தண்ணி? பிரச்சனைக்கு மீனிங். பிரச்சனைனா கூட தண்ணீரை கடக்கும் போதுன்னா கரை புரண்டு ஓடும் பொழுது இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்கு வரும் வராதுன்னு கிடையாது. அந்த வரும்பொழுது நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டவங்க, இட் இஸ் நாட் மைன், இட் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ட்டு உடனே அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வரணும்னா வேர்டை கொண்டுட்டு வரணும். அல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு நான் இருப்பேன்னு அவர் சொல்லலையாப்பா? நீ ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளை கடக்காமே இருக்க முடியாது. ஆறுகள் வரும், ஆனா அந்த தண்ணி உன்னை ஒண்ணுமே பண்ணாது. தீங்கு மாதிரி வரும், அந்த தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இதுக்கு பேர் தாங்க வேர்ட் மைண்டட்னஸ். ஸ்பிரிச்சுவலா நீங்க உயிர்ப்பிக்கப்படலைன்னா இந்த உலகம் உங்களை தின்றுங்க. கஷ்டத்துல உங்களுக்கு சிரிப்பு வராது, வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். வாழ்க்கையில வாழ்றதுக்கு ஒரு வாழ்வாதாரமே அவரு தான் நம்மளுக்கு. வார்த்தைய ஒரு சூழ்நிலையும் அந்த தம்பி சரியாயிட்டாருங்க. அதுல இருந்து அவர் வெளியில வந்துட்டார், ஹாப்பியா இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, யார் வந்து தேற்றினாலும் தேற்ற முடியாது. யார் வந்து அந்த இடத்துல ஈடு கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மிஞ்சி எதுவுமே கிடையாது. நீங்க உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு உங்களை சந்தோஷப்படுத்த இந்த டெத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்களேன், அந்த டெத்துல எல்லாம் ஒரு சீரெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. என்ன கொடுப்பாங்கம்மா? துணிமணி எடுத்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த துக்கம் அவங்களுக்கு என்ன ஆகும்? மாறும், பர்மனண்டா மாறாது. அந்த ஒரு வாரம் இந்த வரவும் போகவும் அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வரவே முடியாத கட்டத்துல அவருடைய வார்த்தை தான் நம்மளை காப்பாற்றும். அல்லேலூயா. இது மாதிரி நான் பல பேரை பார்த்திருக்கேன். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்து பாருங்க, அப்படியே நான் என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நான் பார்த்தேன். அத்தனை பேரும் அதே அன்போட என்னை வந்து ரிசீவ் பண்ணாங்க பாருங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. டெய்லி பேசிக்கல, அவங்களெல்லாம் புறஜாதியிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களை எல்லாம் கர்த்தருக்குள்ள நடத்தினேன். அவங்களாம் இன்னைக்கு நல்லா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏங்க, எந்த நிலைமையிலையும் உன் லெவல் என்னவோ அந்த லெவலுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க. உங்க லெவல் வந்து பைபிள்ல தான் இப்படிதான் வச்சுக்க தெரியும், அந்த லெவலுக்கு கூட வருவாருங்க.
சிலர்லாம் அந்த திறந்த உடனே இந்த வசனம் கிடைக்கணும்னு அழுதாங்கன்னா அவங்க பிகினருங்க, எல்கேஜி டைப்பர் வைக்கிற ஸ்டேஜ் இது. அதுக்கு அந்த குழந்தைய போட்டு நெட்டு ஏன் நின்று டைப்பர்ல போனேன்னு அடிக்க மாட்டாங்க. ஹலோ, அந்த ஸ்டேஜுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த சினுங்கின உடனே அந்த டைப்பர் எடுத்து மாத்தி விடுறாங்களா, அதை போலதான் அவங்க உடனே இந்த பைபிள் எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்து அழுவும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்யறாரு. வசனத்தை இப்படி திருப்பி எடுத்துட்டு, ஆஹா நல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தரும். கானான்னா என்னன்னு தெரியாது, இந்த பாலும் தேனும் ஓடுகிறதுன்னு ஒரு பிளெஸிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னா உன் லெவல் என்னவோ அந்த லெவலுக்கு இறங்கி வந்து உனக்கு உதவி செய்வார். இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? ஈவன் நாட் பேரண்ட்ஸ், பிள்ளைங்க கிட்ட நம்ம கூட அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட அதே மாதிரி எதிர்பார்த்து செய்யாத போது நமக்கு ரொம்ப கோபம் வருது பாருங்க. ஆனா ஆண்டவர் நீ எந்த லெவல்ல இருந்தாலும் அந்த லெவலுக்கு நான் இறங்கி வரேங்கிறார். ஆக எதை திணிச்சு சொல்லுவாருன்னா, ஒரு வசனமாவது வார்த்தையாவது படி, அதை நீ ஓன் பண்ணிக்க, உனக்கு உரிமையாக்கிக்க, அதோட நீ சிங்க் ஆயிடு, அந்த வார்த்தைக்குள்ள நீ செயல்பாட்டுக்குள்ள வந்துரு. அப்போ நீங்க எவ்வளவு ஆறுதல் படுத்தினாலும், என்ன புத்தி சொன்னாலும், நீங்க உங்க சொந்த பேச்சை பேசினாலும், நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வசனம் மழை மாதிரி தெரியணும். வசனம் என்ன செய்யணும், சும்மா படிச்சுட்டு போக கூடாது பைபிள. அதான் சொல்றாரு ஆண்டவர், உனக்கு தெரிஞ்ச வசனத்தை நீ சொல்லு, மீதியை நான் பாத்துக்கிறேன். அந்த வசனத்தை நீங்க சொல்றீங்களே, அதுதான் நீங்க லேபர் பண்றீங்க, உழைக்கிறீங்க. நீங்க ஓய்வெடுக்க உழைன்னு சொன்ன பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேருங்க 80% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். பைபிள் படிக்காம நீங்க வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. காலையில ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமா கிளம்புறோம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க என்ன வேகமா போறோம். உலகத்துல எல்லார்ட்டும் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தட்ட நீங்க பேசிடணும். அவர் பேசணும், நான் எதுலேருந்து பேசுவார். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வார்த்தை எக்ஸ்பைரி ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி இருக்கு, அப்படியே பட்ட பட்டையா பிரிஞ்சிடுது, எல்லாமே வீணா போயிடுது. மெடிசன்ஸ், ஃபுட்டு, இன்னும் இந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கூட்டா இன்னும் 2 வருஷம் தான் இதுன்றான். வாரண்டி போயிடும், கேரண்டி போயிடும், எக்ஸ்பைரி ஆயிடும். ஆனா இந்த வார்த்தை மட்டும் எக்ஸ்பைரி ஆகாது. இது லைஃப் டைம் கேரண்டி, லைஃப் டைம் வாரண்டி. அல்லேலூயா. எப்போ சொதப்போம் சொல்லட்டுமா? வசனம் சொதப்பாது, எக்ஸ்பைரி கிடையாது. எப்போ சொதப்போம்? அப்போ நீ போய் அந்த மண்டையில் நினைக்கிற, ஐயோ இவர் ஹார்ட்டை பார்த்தா, இவர் மூக்கில் போகிற டியூபை பார்த்தா, இவர் இருக்கிற ரிப்போர்ட்டை பார்த்தா, இந்த வேர்டுலாம் நமக்கு என்ன தோணாது? சொல்லவே வார்த்தை சொதப்புறதே கிடையாது. யாரால தெரியுமா? உங்களால், என்னால் தான். யாரால தெரியுமா? நான் என் மண்டையில் வந்து அந்த வசனத்தை தள்ளிட்டு மாமிசமா ஒன்றுக்கும் உதவாது இல்லை, அதை விட்டுட்டு நான் அதை எடுத்து நான் மண்டையில் போட்டு யோசிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே வந்துடுற. கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் பிழைப்பாருன்ட்டு வந்துடுறது. அல்லேலூயா. சொல்லுங்க, வசனம் ஒரு நாளும் எக்ஸ்பைரி ஆகாது, சொதப்ப மாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தை என்ன செய்ய மாட்டார்? சொதப்ப மாட்டார். எங்கேயாவது சொதப்பி இருக்கிறாரா? தண்ணியை ஊத்துங்கன்றாரு, தண்ணியை ஊத்திட்டு திராட்சரசம் மாறாம எங்கேயாவது இருந்திருக்கா? எப்பா கோலம் ஓங்குடான்றாரு, கோலம் ஓங்குறான். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமா அது? ஹலோ, 6-7 லட்சம் ஜனங்கள் இவனை நம்பி வராங்க, கோலம் ஓங்கு, கையை நீட்டுங்கிறாரு. சொதப்புனாரா? ஃபெயிலியர் வந்துச்சு. அந்த வார்த்தையை நம்பி செயல்படும் பொழுது, அந்த வார்த்தையை செயல்பாட்டுக்குள் வைக்கும் பொழுது தோல்வி வந்ததா? நாட் எட் ஆல். அல்லேலூயா. பார்த்து தண்ணி விலங்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சமுத்திரம் பலந்திருக்கா? காலை வைங்க. உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசார்களுக்கு சொல்றாரு, உன் காலை எடுத்து வைடான்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? அதான் இந்த மண்டை, இந்த மண்டையை தூக்கி வச்சிருன்ட்டாரு. முதல்ல தண்ணி இல்லைன்னா தானே காலை எடுத்து வைப்போம். ஆனா அவருடைய பாணியே வேற. நீ கால் எடுத்து வை, அது மாறும். நீ செய்யறத நீ செய், மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நான் சரியான பிறகு நான் போறேன். நோ, கடல்ல அலை ஓயவே ஓய. ஆனா நீ காலை வச்சா எல்லாம் மாறும். உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியன் கால் வைக்கிறான். அவர் சொன்ன வார்த்தை சொதப்புச்சான்னு கேட்கிறேன். அந்த காலு அந்த தண்ணியில பட்ட மாத்திரத்துல. இதெல்லாம் தெரிஞ்சு எலிசா என்ன செய்யறான்? எலியாவும் எலிசாவும் யோர்தானை கடந்து இப்படி போறாங்க. பார்த்தா பயமா இருக்கு இவனுக்கு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. யோர்தானை கடந்து இந்தாண்டா வந்துதான் அப்புறம் பெத்தேலுக்கு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய் ஆகணும். என்ன செய்யறாரு? இந்த சால்வையை எடுத்து தண்ணி அடிக்கிறாரு பாருங்க. எலியாவின் தேவன் எங்கன்னு அடிச்சது என்னாச்சுங்க? யோர்தான் பின்னிட்டு போச்சு. ஒரே ஒரு மனுஷனுக்காக யோர்தான் பிளந்துச்சுங்க. முந்தி 6 லட்சம் 7 லட்சம் ஜனங்களுக்கு பிரிஞ்சிச்சு. அடுத்து எலியாவுக்கு எலிசாவுக்கு பிரிஞ்சிச்சு. அடுத்து ஒரே ஒரு மனுஷன். நான் சொல்றேன் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிக்கலா, உங்க ஒருத்தருக்காக எது வேணா செய்வாரு. ஒருத்திக்காக எனக்கு செஞ்சுக்கிறாருங்க. எனக்காக செய்வாரா? உனக்காக செய்வார். ஒரு வார்த்தை ஒண்ணு சொதப்பாரு. அல்லேலூயா. என்னப்பா 6 லட்சம் பேர் 7 லட்சம், சரி எல்லாம் முக்காவாசி ஒரு அரை வயிறாவது சாப்பிட்டாங்களா? நோ, எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்துன்னு இருக்கு. அடுத்து என்ன செய்யறாரு? 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வச்சுட்டாரு. என்ன சொல்ல வரேன்னா, ஹீஸ் த லாவிஷ் காட்னு சொல்றேன். நான் லாவிஷா இருப்பேன், ஆனா நீ லாவிஷா இருக்க கூடாது. நான் எப்படிப்பட்ட காடுங்கிறத காட்டுவேன். நீ எல்லாத்தையும் அழகா பக்குவமா மேனேஜ் பண்ண தெரியணும். அல்லேலூயா. மிச்சம் எடுக்க வச்சாரு. எந்த இடத்துலயாவது சொதப்பினாராமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல அப்படி ஆயிருக்கு. ஒரு இடத்துல கூட ஆகலையா? பெத்சாய்தான்ற ஒரு இடத்துக்கு போறாரு. போனா ஒரு கண்ணு தெரியாதவன், அந்த ஊர்க்காரவங்களும் அவனை தொடும்னு சொல்றாங்க.
அவனை கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. கூப்பிடும்பொழுது என்ன ஆகும்? தொடாம கூப்பிட்டு போக முடியுமா? கையை பிடிச்சி உயிர்ப்பிக்கப்படுறதை பற்றி பேசிட்டு இருக்கேன், வார்த்தையை பற்றி பேசுகிறேன். இப்படி தொடும்பொழுது அவனை கையை பிடிச்சி கூட்டும்போது தொட முடியுமா? தொட முடியாதா? ஸோ அந்த ஊர் பட்டணத்தார் விரும்புனது தொட்டாலே போதுன்றது தான் தெரியுது. ஆவி உயிர்ப்பிக்கப்படும் வசனத்தை தான்றாரு. ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு மார்க் 8 நினைக்கிறேன். சொல்றீங்களா? அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய். ஏன் கிராமத்துக்கு? இதெல்லாம் நீங்கள் கவனித்து படிக்கணும். வசனம் ஏன் இவர் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு? ஜீசஸ் ஒரு ஹீலிங்க்கு இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா அட்டெம்ப்ட் பண்றாரு. ஒரு தடவை நடக்கல, சொதப்புன மாதிரி ஆயிடுச்சு. சொதப்ப மாட்டாருன்னு சொல்றேன்ல, அதுக்கு யாரு காரணம், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அந்த ஊர் பட்டணத்தாருக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நன்றி கெட்டவங்க. பெத்சாய்தாவே உனக்கு ஐயோன்னு இருக்குது, கப்பர்நகமே உனக்கு ஐயோன்னு இருக்குது. பெத்சாய்தா பட்டணத்தாரு தொடுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். இவர் கையவே பிடிச்சி என்ன பண்றாரு? அழைத்து கொண்டு போயிட்டு என்ன செய்யறாரு? அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா? இவ்வளவு அட்டெம்ப்ட் பண்றாரு. கண்ணுல ஒரு சில இடத்துல உன் விசுவாசம் ஒன்று ரசித்ததுங்கிறாரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வீட்டுக்கு வரவேணாங்கிறான். உடனே நடக்குது. இவங்க தொட்டா போதுன்றானுங்க. ஆனா கையை பிடிச்சி ஊருக்கு வெளியில வந்து உமிழ்ந்து அவர் என்ன செய்யறாரு? அவன் மேல் கைகளை வைத்து இத்தனை அட்டெம்ப்ட் பண்றாரு. கையை பிடிக்கிறாரு. கையை பிடிக்கும் போது சுகம் ஆயிரணும். கை பிடிக்கும்போது சுகம் வரணுமா வரக்கூடாதா? அவர் அப்படிப்பட்டவர் தானே. இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்றாரு. நம்ம வாழ்க்கையில சில நேரம் வார்த்தை நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு ஒரே சொதப்பலா இருக்குன்னா யார் காரணம்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் ஏன்னா உயிர்ப்பிக்கப்படுதல் தான் அவருடைய விருப்பம். உயிர்ப்பிக்கப்படுதல் ஸ்பிரிச்சுவலி மைண்டட். ஸ்பிரிச்சுவலி மைண்டட்னஸ்னா வார்த்தையில மைண்ட் ஃபுல்லா இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க தொடுன்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்ப வார்த்தை தான். இவர் வார்த்தையானவரே வந்துட்டாரு, தொட சொல்றாங்க. ஆனா கையை பிடிச்சி வெளியில கூட்டு போய் உமிழ்ந்து எதையாவது காண்கிறாயான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். அப்ப மனுஷன்னு தெரியுது. நல்லா கவனி. மனுஷன் மாதிரி ஒரு மரம் சிக்கு சிக்கு நடந்து போற மாதிரி தெரியுது அவனுக்கு. மனுஷன் தான் மனுஷன் மாதிரி தெரியுது. ஆனா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா தெரியுது? மரம் மாதிரி தெரியுது. ஹலோ, இது எப்படி இவர் தொட்டு உமிழ்ந்து கையை பிடிச்சு இவ்வளவு அட்டெம்ப்ட் பண்ணி எப்படி தெரியலாம்? அப்படி ஏதாவது காண்கிறாயான்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்கணுமா? ரொம்ப நல்லா கவனிங்க. வார்த்தை ஒரு நாளும் சொதப்பாது. ஆனால் வார்த்தை சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் டிலேடு ரிசல்ட்டு அப்படிலாம் வர்றதுக்கு காரணத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் மைண்டடில் தெளிவாக இருக்கணும். இந்த பெத்சாய்தா பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுதுன்னா, அவங்க ரொம்ப சுயநலவாதிகள். காடை ரெகுலராக தேடுறவங்க கிடையாது. ஒரு மிரக்கலுக்காக தேடுறவங்க, ஒரு தேவைன்னா தேடுறவங்க, ஏதோ ஒரு உதவின்னா கேட்குறோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க போய் நான் அவங்க கிட்ட ரொம்ப கைண்டாக அந்த உதவி வாங்குற வரைக்கும் பேசிட்டு அந்த உதவி முடிஞ்சு இவங்களை தனியாக கழட்டி விட்டோன்னா இவங்க என்ன மதிப்பாங்களா? அந்த மாதிரி பட்டணத்தார் தான் இந்த. ஆனாலும் அவர் அவங்க லெவலுக்கு என்ன செய்கிறாருங்க பார்த்தீங்களா? அதான் அன்பு. வார்த்தை உனக்கு எந்த லெவலுக்கு இறங்கி உனக்கு உதவி செய்யும். ஆனால் நீ செய்யறத நீ செய். அது என்னது? ஏதாவது காண்கிறாயா? ஊரை விட்டு தள்ளி அவருக்கு தேவை. இப்போ இவன் ஹீல் ஆகணும். ரிசல்ட் கொடுக்க தான் விரும்புகிறாரு. எதை கொடுக்க விரும்புகிறாரு? காடு. வார்த்தையிலிருந்து ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்க அவர் ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட் பண்றாரு. செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்றாரு? பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். ஜீசஸ் இப்படி 2 அட்டெம்ப்ட் பண்ணலாமா தம்பி? இவர் காடு, வார்த்தையானவர். ஹல்லேலூயா. இவனுக்கு ஏன் அப்படி பண்றாருன்னா அவனுடைய ஹார்ட்ல உதவி வாங்கணுங்கிறது ஒண்டிதான் இருக்குது. நான் சொல்றேன், இந்த உதவியோட பெரியவர் அவர். உனக்கு கிடைக்கிற உதவி அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த உதவியாக இவங்களை நினைக்கலாம். ஆனா நான் சொல்லட்டுமா, இந்த உதவியெல்லாம் விட பெரியவர் அவர். எந்த டைம்லயும் உதவ முடியும் அவரால். இஸ் a very present help. எமர்ஜென்சிக்கு நான்லாம் எத்தனை சாட்சி சொல்லுவேன் தெரியுமா? எமர்ஜென்சிக்கு அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த இடத்துல அவரே வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். வார்த்தை மனுஷனா இருங்க. சொல்லுங்க, நான் ஒரு வார்த்தை மனுஷி, நான் ஒரு வார்த்தை மனிதன். ஹல்லேலூயா. அந்த சுகத்தை கொடுக்கும்பொழுது 2வது தடவை அந்த காண்கிற மரம் மாதிரி மனுஷன் நடந்தவன்லாம் என்ன தெரிஞ்சிருச்சு? அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு, தெளிவா தெரிஞ்சிருச்சு, தெளிவாய் கண்டான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். என்னங்க இது அர்த்தம்? நீ கிராமத்திலேருந்து தான் வெளியில வந்து மிரக்கல் பண்ணிட்டு சொல்றாரு, திருப்பி அந்த கிராமத்துக்கு போகாதரா. கர்த்தருடைய வார்த்தையில கீழே வேறுபட்டாதவனோட நீ ஒட்டிக்காதரா. நீ சொன்னா நீ போய் இந்த மிரக்கல் செஞ்சாருன்னு சொன்ன, அவரு என் மகிமை நான் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னுடைய மகிமை அவ்வளவு பெருசுங்கிற. the whole weight of God is glory. அந்த fullness of God தான் அவரு மகிமைங்கிறது.
அதுல கிடைச்ச ஒரு வெற்றியை போய் சொன்னா அப்படின்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அவருக்கு செய்யற பாவம் இது பெருசு பாவங்க, இது பாவத்திலே பெரிய பாவம் இதாங்க, அவரை கனவீனம் பண்றதுதான். அதனால அவர் சொல்லிட்டாரு, இனிமே ஊருக்குள்ள போகாதடான்ட்டு. இதை எப்படி அவன் கண்ணு தெரிஞ்சுன்னா, தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அவன் சொல்லணும். இனிமே எப்படி தெரிஞ்சு அப்படின்னா அவன் என்ன சொல்லணும்? இப்ப தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், மண்டை காய்டா நீ எப்படி மாதிரி தெரிஞ்சு இவனுக்கு கண்ணு தெரிஞ்சுன்னு கேட்டு எப்படியோ போகட்டும் அப்படி. அப்ப அவர் என்ன விரும்புறாருங்க? அவரு வார்த்தைய ஒரு நாளும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், கீழே போட மாட்டேன். என் வார்த்தையை கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம், நன்றி கெட்டவர்களா இருக்காங்க. பெத்சாயிதா பட்டணத்தார். இன்னைக்கு யாருங்க அந்த பட்டணத்தார்? இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளவே இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள இருக்காங்க பெத்சாயிதா பட்டணத்தார். ஒரு நன்மை கிடைச்ச உடனே அதை மறந்துடுறது. ஒரு அடுத்த பிரச்சனை வர்றது எதுக்கு? ஒரு எல்கேஜில இருந்து ஒரே மாதிரி இருக்கா பரீட்சை? பிஎஸ்சில இருக்கிற மாதிரி எம்எஸ்சில இருக்குதா? டே பை டே அந்த எக்ஸாமோட லெவல் என்னங்க ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப காட் சொல்றாரு, ஹையர் லெவல் ஆஃப் ஃபெய்த்துக்குள்ள நான் உன்னை வளர்க்க விரும்புறேன். நீ உயிர்ப்பிக்கப்படணும். நீ உயிர்ப்பிக்கப்பட்ட 1000 பேர் உனக்கு பின்னாடி வரதுக்கு ரெடியா நான் வச்சிருக்கிறேன். சும்மா அந்த அறகுறையெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பார்க்க முடியாது. இப்படி ஸ்லாண்டிங் அல்ல, அபவுட் டர்ன் இப்படி திரும்பிடுங்க. இப்படி திரும்பினா இங்கதான் தெரியும். இங்கே இருந்தா நீங்க போகவே முடியாது எங்கேயுமே. இவங்கள மாதிரி இருக்க கூடாது, பெத்சாயிதா பட்டணத்தார் மாதிரி இருக்க கூடாது. சர்ச்சுக்குள்ளவே பெத்சாயிதா பட்டணத்தார் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் வார்த்தை என்ன செய்யல. நான் சொன்னல வார்த்தை சொதப்புமான்னு. அதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் காரணம், அவர் கிடையாது. நம்ம தான் காரணம். ஈவன் அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிலீவே பண்ண முடியலன்னா, நான் இதை அனுபவிச்சு சொல்றேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பிலீஃப், ஃபெய்த் எல்லாம் இருந்தாலும் கூட சில நேரத்தில் உங்களால என்ன செய்ய முடியாதுங்க. பிலீஃபும் இருக்காது, ஹோப்பும் இருக்காது. ஹோப் இருக்காதுங்க. ஆனா அவரை காடா வச்சிருப்பீங்க, அவர்கிட்ட அழுவீங்க, அவர்கிட்ட சரண்டர் பண்ணுவீங்க. சடனா ஒரு அனாயிண்டிங் வந்து உங்களை ஹீல் பண்ணிடும், உங்க பிரச்சனையை தீர்த்துருங்க. அப்ப சொல்லுவீங்க, நான் கேட்க கூட இல்லை, எனக்கு நம்பிக்கை கூட இல்லை, ஆனா ஹெல்ப் பண்ணாருன்னு. அதாங்க அவரு, அதான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை பொய்க்கவே பொய்க்காது. அந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யாமல் போகுமோன்னு கேட்கிறாரு. என் வார்த்தையை நம்புகிற உனக்கு என் வார்த்தை நன்மை செய்யாமல் போகுமோ அப்படின்னு கேட்கிறாரு. உனக்கு அந்த சில நேரத்துல ஒரு இக்கட்டான நேரத்துல உனக்கு வார்த்தை கூட சொல்ல முடியல, வார்த்தையை கூட யோசிக்க முடியல, கண்ணீரின் பள்ளத்தாக்குல போற, அப்ப என்ன தெரியுமா, இவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் என்ன தெரியுமா செய்வேன்? வார்த்தையை சொல்லவே முடியாத நேரத்துல நான் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்றேன். அப்படியே என் கற்பனையில், என்னோட இமேஜினேஷன்ல நான் அப்பா மேல நான் சாஞ்சிக்கிற மாதிரி என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கேன். அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளவே என் பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்குங்க. ஹலோ அப்படின்னு அவர் மேல நான் சாஞ்சிக்கிறேன். அதை சாஞ்சிக்கிறேன், அதுதாங்க தகப்பனுடைய அன்பு, தாயுடைய அன்பு, அவருடைய அன்பு. அல்லேலூயா. வார்த்தையில நிக்கணும்னு அவர் விரும்புறாரு. உன்னுடைய லெவலும் அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறது? நெக்ஸ்ட் லெவலுக்கு போமா, அடுத்த லெவலுக்கு போமா, இப்படி சோர்ந்து உட்கார்ந்துராதம்மா அப்படிங்கிறாரு. கழுகு, பேர்ட்ஸ்ல கழுகு சொல்றாரு பாருங்க, கிங் ஆஃப் பேர்ட்ஸ். அதோட இறை எப்படி தெரியுமா, எங்க போய் சாப்பிடு தெரியுமா? அது அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு இங்க கீழே போட்டு கீறி தின்னுட்டு இருக்காது, மேல போடும். அது யாருமே டிஸ்கரேஜ் பண்ணாத, எந்த சிச்சுவேஷனுமே அதை அட்டாக் பண்ணாத ஒரு ரெல்ம்ல போயிட்டு அதை கீறி தின்னுங்க. அது சிங்கம் எப்படி பண்ணுதுன்றீங்க? நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி சிங்கத்தை பற்றி சொல்லும்போது, சிங்கம் ஒரு அனிமலை பார்க்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு பார்க்கும். சிங்கம் அதை விட கொஞ்சம் பெரிய அனிமலை பார்க்கும்போது லஞ்ச் ரெடின்னு பார்க்கும். அது பார்க்கும்போது ரிசல்ட்டை பார்க்குதுங்க. நீ வார்த்தையை பார்க்கும்போது ரிசல்ட்டை பாரு. ரிசல்ட் என்னன்னு உனக்கு தெரியணும். நீ ஒரு வேர்ட் ஆஃப் காட பார்க்கும்போது ரிசல்ட்டை பார்க்க கத்துக்க. அல்லேலூயா. ரிசல்ட் வருமானு இந்த மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க. ரிசல்ட் வரும்படி தான் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வேர்ட் இருக்கு, எஃபிஷியன்ஸ்ல 2:10 பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகணுங்கிறதுக்கு நான் கொடுக்க. உயிர்ப்பிக்கப்படுதலுக்கு சும்மா கீழ்மட்டமாவே இருக்கக்கூடாது, ஹையர் லெவல் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது இந்த வேர்ட் ஆஃப் காட். ஒரு உயிர்ப்பிக்கப்படுதலுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்மெண்ட். இது என்னது? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். இப்போ தமிழ்ல படிக்கும்போது ரொம்ப சிம்பிளா தேவனுடைய செய்யக்கூடிய கை அப்படின்னு நினைக்கிறோம். இங்கிலீஷ்ல இருக்கு, we are engineered for his design. we are born again people. we are engineered னா என்னங்க? செயல்பாட்டுக்குள்ள போறதுக்கு உன்னை டிசைன் பண்ணிட்டாரு. இந்த பிளாஸ்கோட மூடியை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இது இதோட இருக்கும் பொழுதுதான் இதோட பர்பஸ் சால்வ் ஆகும்னு சொன்னேன். அப்போ இது எப்படி இன்ஜினியர்னா இட் இஸ் மேட் ஆஃப் அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்து இதுல இருக்கிற கண்டெய்னரை எடுத்து நான் குடிக்கிறதுக்கு இது இல்லாமையோ இல்லை இது இல்லாமையோ இருக்க முடியாது. அப்போ உங்களை என்னையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? we are engineered for his design, by his design. அப்பனா என்னங்க அர்த்தம்? அது தமிழ்ல இருக்கு, செய்கையா இருக்கிறோன்னு. ஆனா அது அப்படியே தமிழாக்கமா we are engineered by his design அப்படிங்கறத அப்படியே தமிழாக்கத்துல என்ன தெரியுமா இருக்கு? நான் அவருடைய வடிவமைப்பால் அமைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா? இது என்னவா அப்படின்னா, டிசைன்றதுக்கு தமிழ்ல அப்படி இருக்கு. அவருடைய டிசைன் என்னவோ அதே மாதிரி நான் இருக்கேன்.
அவருடைய வடிவு அமைப்பால் நான் வடிவு அமைக்கப்பட்டு இருக்கிறேன். After we born again, we are engineered like that. நம்ம அப்படி மேட் பண்ணிருக்கோம். நம்ம அப்படி ஒர்க் அவுட் பண்றதுக்காக செயல்பாட்டுக்குள்ள போறதுக்கு அப்படி இருக்கிறோம். நம்ம இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? இது இப்ப அப்படி புரியும். ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அவர் எப்படி டீல் பண்ணாரு, நீங்க பண்ணிட்டீங்க, உங்களை மாறி வாவ், காட் உங்களை நம்பி எதை வேணா செய்வார் உங்களை கொண்டு. எவ்வளவு வாழ்க்கையில நமக்கு தோல்விகள் இருக்குமா இல்லையாமா? உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம் போக வேண்டாமா? திருமணம் ஆக வேண்டாமா? குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப் வேண்டாமா? கர்ப்பம் விழுவது மலரும் உன் தேசத்துல காணப்படுவதில்லைன்ற வார்த்தை பழிக்க வேண்டாமா? உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள் வார்த்தை பழிக்க வேண்டாமா? உனக்கு நானே தீர்க்காயுசுமா இருக்கிறேன்றது பழிக்க வேண்டாமா? ஒரு செக்யூர்ட் பிளேஸ்ல வச்சு உன்னை அண்ணாந்து பாக்குற மாதிரி வெப்பன்ற வார்த்தைலாம் பழிக்க வேண்டாமா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைலாம் பொய்க்குமா? அப்போ அவர் எப்படி எக்யூப்டா நம்மளை ஆக்க விரும்புறாருன்னா, அவர் இன்ஜினியர்ட் அஸ் பை ஹிஸ் டிசைன். அல்லேலூயா. அவருடைய வடிவமைப்பு தெரிஞ்சாதான் அது மாதிரி நீங்க வடிவமைக்கப்பட்டிருக்கீங்கன்றதுக்கு சொல்ல முடியும். முதல்ல அவருடைய வடிவ அமைப்பு என்ன? வாட் இஸ் ஹிஸ் டிசைன்? ரிலேஷன் வித் உயிர்ப்பிக்கப்படுதல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். லாசர் வீட்டுக்கு போறாரு. இப்ப நான் எதுல இருக்கிறேன், எந்த வசனத்துல இருக்கேன் சொல்லுங்க? எபிசியன்ஸ்ல 2:10 மிரர் வெர்ஷனை பத்தி நான் இப்ப உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அவருடைய வடிவ அமைப்பு தெரிஞ்சாதான் நான் அந்த டிசைன்ல ஆபரேட் பண்ண முடியும். நான் ஆபரேட் பண்ணணும்ன்றதான் உயிர்ப்பிக்கப்படுதல். ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்றோம்ல. வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்டவங்களா மற்றக்கு மரித்து கிடக்கிறதெல்லாம் உயிர்ப்பிக்கணும் நம்ம தான். அப்ப அவருடைய வடிவ அமைப்பு என்ன? இப்ப 11th சாப்டர் ஜான்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், லாசரு, மார்த்தாள், மரியாள் பைபிள் இருக்கு. அந்த 11th சாப்டர்ல 3 பேர் மேல அன்பா இருந்தாருன்னு இல்ல. ஏங்க, அந்த குடும்பத்தின் மேல அன்பா இருந்தாருன்னு. அது எந்த ஊர் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊர் பேர் என்ன? பெத்தானியாவா பெத்சாயிதாவா? பெத்தானியா. ஓகே. இப்ப யார் வீட்டுக்கு வராரு? ஏன்னா அதை பத்தி நான் அந்த ஊரை பத்தி படிக்கும்போது அவர் வீட்டுக்கு யாருமே அவர் அழைக்கலையா. பெத்தானியாவுக்கு இவர் போகும்போதெல்லாம் இவங்க வீடை தவிர வேற வீடே இல்லையா அப்படின்னு அந்த கமெண்ட்ரியை படிச்சா என்ன இருக்குன்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவர்கிட்ட நன்மை வாங்கணும், ஹெல்ப் வாங்கணும்னு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வாங்கன்னு அவர் என்ன செய்யல. ஆனா யாரு வருந்தி இவங்க கூப்பிட்டது? மார்த்தாள் தான் கூப்பிட்டா. இந்த 3 பிள்ளைங்களுக்கு யாரும் இல்ல, அம்மா அப்பா எல்லாம் கிடையாது. ஆவியே உயிர்ப்பிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு இவங்க வருந்தி அழைக்கிறாங்க. உடனே இவர் அங்க போறாரு. அடிக்கடி போறாரு இவரு. பைபிள்ல 2-3 டைம் அந்த இடத்துக்கு போனதை கோட் பண்ணப்பட்டிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அங்க போயிட்டு அவங்க மேல அவர் என்னவா இருக்கிறாரு? அன்பா இருந்தாருன்னு இருக்கா ரீட்டாமா? 3ஆம் வசனத்துல எப்படி இருக்கு? இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரின் இடத்திலும். ஏங்க, மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதரி யாருன்னா மரியாள் இடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருந்தாருன்னு தனித்தனியா எழுதணுமாங்க? அந்த குடும்பம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல அன்பா இருந்தாருன்னா நம்ம நம்ப மாட்டோமா? ஒருத்தரும் ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த்ல இருக்காங்க. அதை படிக்கும்போது சொல்றாரு ஆண்டவர், ஒருத்தருக்கும் இப்போ ஜெயஸ்ரீ லெவலில் ஃபெய்த்தில் அவ நந்தினி இருப்பாளா, அவ லெவலில் இவர் இருப்பாளான்னா ஒருத்தருக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் இருக்குது. ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தவங்க ஹை ஆயிடுவாங்க, ஒரு சிச்சுவேஷனில் ஒருத்தவங்க லோ ஆயிடுவாங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் நீங்கள் உங்கள் பேரை வச்சு சொல்லிக்கிங்க. ஒரு இடத்துல இவங்க ஹையாக இருப்பாங்க, ஒரு இடத்துல இவங்க லோ ஆயிடுவாங்க, அவங்க ஹையாக இருப்பாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறாருன்னா, நீ எந்த லெவலில் இருந்தாலும் அவர் உன் மேலே அன்பாக இருப்பார். எந்த லெவல் ஆஃப் ஃபெய்த்தில் நீ இருந்தால் கூட ஒன்று அவர் நேசிக்கிறாரு, அன்பாக இருக்கிறாரு. ஏத்துக்கிறீங்களா? இதை அப்பதான் அடுத்தது புரியும். இப்போ லாசரு முடியல, சீரியஸா இருக்கான். இவங்களுக்கு அனுப்புறாங்க, ஜீசஸ் கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. சொல்லி அனுப்பின உடனே கவனிக்கணும், ஜீசஸ் என்னமா செய்யறாரு? அப்படி மெசேஜ் வந்த உடனே he again stayed 2 days. என்ன அர்த்தம் அது? ஏங்க, அந்த ஊர்ல ஒருத்தன் கூட ஏத்துக்கிட்டது கிடையாது, ஒருத்தன் கூட அவருக்கு சாப்பாடு கொடுத்தது கிடையாது. நாட் ஓன்லி ஜீசஸ், சீஷர்கள் வந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பணிவிடை பண்ணவங்க. இந்த மாரி உங்களுடைய ஃப்ரெண்டு லாசரஸ் ரொம்ப சீரியஸா இருக்கான்னா, ஐயோ அப்படின்ட்டு உடனே வரணும். அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? he stayed again 2 days. இப்போ அவங்களை என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க அன்பா இருக்கிறீங்க நல்லதுதான், ஆனா இன்னும் சற்று ஆழமான அன்புக்குள்ள நான் உங்களை நடத்துறேன்றவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, he kept silent. என்ன பண்ணுவாரு? பதில் வராது, அறிக்கைட்டு பார்த்துட்டேன், குதிச்சு பார்த்துட்டேன். எனக்கு இப்ப அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நடக்குது. எனக்கு நான் ஜெபிக்கும் எனக்கு சில சொல்லிருக்காரு, அதனால நான் அமைதியா இருக்கேன். புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? எனக்கு சொல்லிட்டாரு, என் கைக்குள்ள இருக்கும்பொழுது நீங்க என்ன குதிச்சாலும் அழுதாலும் ஒன்னும் நடக்காதுன்ட்டாரு. ஹலோ, அப்ப இவர் தான் என்ன செய்யணுங்க? இந்த கையை இவர் தான் ஐயை திறக்க நான் நன்மையினால் திருப்தி ஆவேன். இதே மாதிரிதான் சிலருக்குலாம். இது யாராருக்கு நடக்கும்னா, டயப்பர் போடுற ஸ்டேஜ் கிடையாது, டயப்பர் போட்டு விடுற ஸ்டேஜ். என்ன ஜெபிச்சு பார்த்துட்டேன், இது பண்ணிட்டேன். அப்ப என்ன தெரியுமா மனசு? ஒரு பீ ஸ்டில். அதான், வேற வழியே கிடையாது. இதேமாரி உங்க வீட்டில் நீங்க இருக்கிற லெவலில் மற்றவங்க இல்லைனாலும் நீங்க அப்படி அவங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே அவங்க மனசை பக்குவப்படுத்துங்கன்னு சொல்லணும். அவர்கிட்ட எவ்வளோ நன்மையை நான் பெற்றிருக்கிறேன்னு தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு முடிவு தெரியும். என்ன முடிவு தெரியுமா? ரொம்ப ஜீரணிக்க முடியாத
அன்இமேஜினபிள், அன்டிஸ்கிரைபபிள், அப்படிப்பட்ட சில விஷயங்கள் கர்த்தரை செய்வார். ஹலோ, ஆச்சரியப்படும்படி செய்வார். அந்த மனநிலையை எனக்கு கொடுத்துட்டாரு, என் குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹாப்பியா இருக்கிறோம் நாங்க. ஆனா சிலர் கேட்கும்போது இருந்தா கூட கர்த்தர் சொல்லிட்டாரு, இவங்களால உனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. நீ பார்க்கறது, நீ கேட்கறது, உனக்கு சில ஆலோசனைகள் சொல்றது எல்லாத்தையும் தாண்டி என் வார்த்தையை நம்ப, என்ன நம்புன்றார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, அவங்களுக்கு பிறக்குது, நமக்கு இல்ல. இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கியூல நிக்கவும் உங்க டர்ன் வரத்தானேங்க செய்யும். வராம போமாமா சொல்லுங்க, வரும். ஆமென். இப்ப பாருங்க, இந்த 3 பேரோட லெவல் ஆஃப் ஃபெய்த் டிஃபரெண்டா இருக்குது. ஆனா அவங்க லெவலுக்கு அவர் அந்த வீட்டுக்கு போறதுக்கு நேரத்துல இவ்வளவு பெரிய டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் அது? இன்னும் 2 நாள் தங்கறதுக்குள்ள ஏங்க அந்த ஹார்ட்ல மார்த்தாளுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எழுதல. ஹலோ, அவ என்ன நினைச்சிருப்பா? நீங்க எத்தனை முறை நான் இந்த சிஸ்டருக்கு உதவி செஞ்சிருக்கேன், எத்தனை முறை அவங்களுக்காக நான் ஓடி இருக்கேன். அவரை மட்டும் கூப்பிட்டா ஒரு 10 சீஷர் 12 சீஷரோட வருவாரு. அத்தனை பேருக்கு நான் சமைச்சு போட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு உயிர் ஊசலாடிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. உயிரே போயிருச்சு. போயிட்டது மட்டும் இல்ல, ஏன் 4 நாள் கழிச்சு வந்தாருன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, யூதர்களுடைய முறைமையில அந்த ஆவிகள் அங்கேயே சுத்திட்டு இருக்கும். அதனால நீங்க சுத்திட்டு இங்கதான் இருந்தது, அதனால இவர் சரீரத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லிடுவாங்கன்னு. such a bad worst condition வர வரைக்கும் he was waiting. உங்க வாழ்க்கையில கூடங்க இதுக்கு மேல ஜெபிக்க என்ன இருக்குன்ற கண்டிஷன் ஏன் தெரியுமா? இவ்வளோ பேட்ல அவருடைய க்ளோரியை காட்டுறதுக்கு தான். அந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போயிட்டாரு ஆண்டவர். அது மாதிரி உங்க குடும்பத்துல கூட சிலதெல்லாம் நடக்கலன்னா, உங்களை இந்த லோயர் லெவல் ஆஃப் ஃபெய்த்லயே சின்ன பிள்ளை மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுக்கணும்னு அவர் விரும்பல. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர வச்சு வாழுறீங்க பாருங்க, அதுதான் ரியல் லைஃப். கம்ஃபர்ட் ஜோன்லயே பணம் வருது, வீடு கட்டுறோம், இதை கட்டுறோம், அதை பண்றோம், இல்ல ஒரு தேவைக்கோ, ஒரு இக்கட்டுக்கோ, ஒரு ஆவியின் சிந்தைக்கு முன்னாடி மாமிச சிந்தையில இருக்கிற மரணங்களுக்கோ எந்த சிச்சுவேஷனும் இல்லாம நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு நல்லா போலாங்க. நீங்க நல்லா போலாம், நல்லா வரலாம். தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். உயிர்ப்பிக்கப்படுதல்ன்றதுக்கு என்ன தெரியுமா இருக்கு? லிவிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஹலோ, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் த ரிலிஜியன், இட் இஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். லிவிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். உன்னை யாருமே தொட முடியாத இடத்துல உன்னை இன்வின்சிபிள் பிளேஸ்ல வச்சுக்கிறாரு. உன்னை தோற்கடிக்கவே முடியாது. உன்னை தொட்டா தொலைச்சுக்கிட்டுற இடத்துல நீ இருக்க. அல்லேலூயா. உன்னை தொட்டுட்டான்னா அவன் கண்மணியும், கர்த்தருடைய கண்மணியை தொடுறான்ற வேர்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு போறாரு. இந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறாரு? 4 நாள் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள இவர் வராருன்ற செய்தி இப்ப நம்ம ஊர்லாம் மாதிரிலாம் இல்ல, கிராமம். ஒரு 15-20 வீடு தான் இருக்குங்க. போன மாதிரி சொல்றீங்களான்றீங்களா? உண்மை அதுதான். படிச்சிருக்கேன் அப்படிலாம் நான். அப்ப ஊருக்குள்ள வராங்கன்னா, ஒருத்தவங்க வராங்கன்னா தெரியுது இல்ல. உடனே மார்த்தாள் என்ன பண்றா? அவதான் ஓடி போறா. ஃபர்ஸ்ட் அவதான் போறா, எதிர்கொண்டு போனாள். போயிட்டு அவ 22ல 11:22 வருவோம். ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவ வந்தா அடுத்து மரியாதை பார்த்து சொல்றா. அவர் கூப்பிடாம இவளா சொல்றா. அதெல்லாம் படிச்சு பாத்தீங்களா? போதகர் உன்னை கூப்பிடுறாருங்கிற, அவர் ஒன்னும் கூப்பிடவே இல்லை. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா இந்த மார்த்தா, புரியுதுங்களா? வா வா உன்னையும் கூப்பிடுறாருன்றா. இவருக்கா என்ன அவளுடைய நோக்கம் என்னம்மா? அவர் வரல, நம்மளை விட்டுட்டாரு, கை விட்டாருன்னு இவன் நினைச்சிடக்கூடாது. வா உன்னை கூப்பிட்டாருங்கிறாம்மா, கூப்பிடாமையே. பாயிண்ட்டுக்கு வரலாம். 11:22 இங்கிலீஷ்ல எடுத்து வச்சு, ஈவன் நவ். இப்பொழுதுன்னா என்ன? ஈவன் நவ் மீன்ஸ் வாட்? இப்பொழுது மீன்ஸ் வாட்? நல்லா இந்த ஒரு வசனம் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் நவ் மீன்ஸ் செத்து போயிட்டா என்ன, அதாங்க அர்த்தம் இல்லம்மா. செத்து போயிட்டா ஈவன் நவ்னா என்ன, இப்பொழுதுன்னா என்னமா அர்த்தம்? 4 நாள் ஆனா என்னங்க, நீங்க தான் வந்துட்டீங்களே அப்படின்ற மீனிங்ல அவ சொல்றாள். இல்ல அங்க என்னதான் சொல்றா? அது பொய்யா சொல்றாளா? ஈவன் நவ் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அவ என்ன சொல்றா? இப்பொழுதும் இவ கேட்டா தருவார்லாம் அவளுக்கு தெரியல. இவளுக்கு என்ன ஒரு விசுவாசம் இருக்கு இவ லெவலுக்கு? இவரு கேட்டா ஃபாதர் காட் செய்வாரு. ஈவன் நவ் சிஸ்டர் நீங்க ஜெபிச்சா செய்வாரு, அந்த சிஸ்டர் ஜெபிச்சா செய்வார். இல்ல 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 இல்ல, அத நல்லா தெரிஞ்சு நீ சொன்னாலே செய்வாரு. அதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவர் இப்ப மிரக்கல் செஞ்சாகணும். அதுக்கு அவர் என்ன செய்யறாரு பாருங்க. I know that. Who know that? No no no. According to the scripture, who know? Marthal knows. மார்த்தாளுக்கு தெரியுது. இப்போ கூட நீங்க ஃபாதர் காட் கிட்ட இதை கேட்டான்றாளா, எதை கேட்டாலும்ன்றாளா? வாட்சோஎவர், எதை கேட்டாலும் இருக்குல்லம்மா தமிழ்ல. எதை கேட்டாலுங்கிறது எதை, எதுவோ மீன்ஸ் வாட்சோஎவர். வாட்சோஎவர்னு பைபிள் இருக்கிற வார்த்தை ஹூசோஎவர்ங்கிற வார்த்தை. ஹூசோஎவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து. இந்த ஹூசோஎவர் வாட்சோஎவர்லாம் பயங்கரமான வெயிட்டான வார்த்தை. அப்ப அதுல என்னெல்லாம் வந்திருக்கு? அந்நிய பாஷை, வரங்கள், வல்லமைகள், ஹீலிங்கு, மிரக்கல் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஹூசோ எவர்னா உன்னுடைய ஹியூமன் அஃபேர்ஸ்ல என்ன வாட் எவர் பி யுவர் நீட், எதெல்லாம் உனக்கு இருக்கோ அது எல்லாமே அவர் கேர் பண்ற தேவன்னு சொல்றாரு.
ஏமா புரியுதா நான் சொல்றது? ஈவன் நவ். அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இவ என்ன மீனிங்ல சொல்றா இத? ஈவன் நவ் நீங்க வந்துட்டீங்க, இதை கேட்டா செய்வீங்கன்றது எதுக்காக என்ன சொல்றா? இப்ப லாசரு உயிரோட இருப்பாருன்னு சொல்றாளாமா? அப்போ மறிக்க மாட்டான் இஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஆனா இப்பொழுதுன்னா ஈவன் நவ். இப்பதான் நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்க இப்போ கூட நீங்க ஃபாதர் காட்ட கேட்டா உயிரோட எழுப்பீங்கன்னு நாங்க சொல்லாம எதை கேட்டாலும் செய்வாருங்கிற. அப்ப அவ எதை விரும்புறா? திரும்பி தம்பி லாசரஸ் வருவான்னு விரும்புறா. அதான் அங்க அர்த்தம். ஈவன் நவ்னு சொல்றா, வாட்ஸ் எவர்னு மீன் பண்றா. அவ ஹார்ட்ல லாசர் இவர் உயிரோட எழுப்பாருன்னு நம்பிக்கையோட சொல்றாளாமா. இதான் இன்னைக்கு நம்ம வேர்ட் மைண்டட்னஸ். அவர் வந்தது சந்தோஷம், அவரை ஏத்துக்கிறோம், மார்த்தாள் மாதிரி அவரை பிடிக்குது, அவரு என் அன்பா இருக்கிறாரு. ஆனா அவ சொல்றா பாருங்க, அவ பேசுறதுக்கும் அவ செயல்பாட்டுக்கும் கான்ட்ரடிக்ஷனா இருக்குது. ஆனா சிச்சுவேஷன் என்னைக்குமே காட்ஸ் வேர்டு என்ன மாதிரி உன் சிச்சுவேஷன் இருந்தாலும் வார்த்தை கான்ட்ரடிக்டான ரிசல்ட்டை கொடுக்காது. எவ்வளவு பேட் கண்டிஷன் இருந்தாலும் நீ ஒரு வேர்டை நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருந்தனா ரிசல்ட் பேட் கிடையவே கிடையாது. ஆமென். நம்பிக்கையோட சொல்றேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். அல்லேலூயா. even now whatsoever you ask God he will give னு சொல்றா. அப்ப அவர் கொடுப்பாருங்கறா அப்படின்னு அவ அறிந்திருக்கிறேன்னு வேற சொல்றா. மார்த்தாளுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? ஃபாதர் காட் கிட்ட ஜீசஸ் கேட்டா இப்ப கூட கேட்டா தருவாருன்றா. இப்ப கூடன்றது என்ன அர்த்தம்? 4 நாள் ஆயிட்டா என்ன அப்படின்னு சொன்னவ பின்னாடி என்ன சொல்றா? இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் வார்த்தையினுடைய அஸ்திபாரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் சொல்ற. அவ சொன்ன உடனே அவர் சொல்ற, ஈவன் நவுன் நீ தானே சொல்ற. ஈவன் நவுன் இப்ப யார் சொன்ன? இப்ப கூட செத்து போயிட்டா கூட நீங்க தான் வந்துட்டீங்களேன்ற அர்த்தத்துல தானே அவ சொல்றா. அப்போ அவர் சொல்றாரு உன் சகோதரன். உடனே அவருடைய கான்ட்ரடிக்ஷன் வருது பாருங்க. அவ என்ன சொல்றா? அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். என்னமா பேச்சு இது? ஒரு வசனத்தை தாண்டி என்னமா பேச்சு? விருந்து பண்றா, கூப்பிடுறா, அன்பா இருக்காங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரு எவ்வளவு அந்த தெருவுல அந்த ஊர்ல ஒருத்தர் கூட இவரை கூப்பிடல. இவங்க வீட்டுக்கு தான் போவாரு. இவரும் அவங்க மேல ஒருத்தர் மேலேயும் அன்பா இருக்காருன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் கான்ட்ரடிக்டரியா இருக்கா இல்லையா? இப்ப கூட நீங்க கேட்டீங்கன்னா ஃபாதர் காட் உங்களுக்கு தருவாருன்னு அர்த்தம், என் தம்பியை நீங்க பிழைக்க வச்சிருங்கன்றதுல சொல்லிட்டு செயல்பாட்டுக்கு போக மாட்டேங்கிறான். இப்போ வேர்ட் மைண்டட்னஸ்னா சிங்க் வித் the word of God totally. இவ சிங்க் பண்றா, சிங்க் ஆவறா, ஒத்திசைந்து போறா. ஆனா அவளால ஃபுல்லா போக முடியல. நம்ம வாழ்க்கையில கூட வேர்ட் மைண்டடா இருப்போம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது? அந்த ஃபுல்னஸ்க்கு போக முடியாது. அப்ப காட் சொல்றாரு, நீ என்னுடைய டிசைன்ல இருக்க, இன்னைக்கு நீ போகணும்ன்றார். என்னுடைய டிசைன் என்ன? என்னுடைய வடிவ அமைப்புல தான் நீ வடிவ அமைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு பாருங்க, கத்து கொடுக்குறாரு. இது ஒரு லெவல். எது ஒரு லெவல்? இப்ப கூட நீங்க வேண்டிக்கிட்டா கிடைக்கும் அப்படின்றது சொல்றாள்ல, அது ஒரு லெவல். அடுத்து அவளுக்கு அதோட என்ன ஆயிடுது? ஸ்டக் ஆயிடுது. அடுத்த லெவலுக்கு அவளால இது ஏன் திருஷ்டாந்தமா நமக்கு எழுதி வச்சிருக்கு? நீ அதோட நிக்க கூடாது. நிருபத்துல என்ன இருக்கு? நீ தான் நிருபம். இன்னைக்கு நடமாடு நிருபம் யாரு? நீ தான். You and me are engineered by his design. அப்ப அந்த டிசைன் என்னங்க? அந்த டிசைன் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன டிசைன் சொல்றாரு? அப்பா I am the resurrection. அவ சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டா? கடைசி நாள்ல எக்காலம் தொனிக்குது இல்ல, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்ல, அதை நான் நம்புறேங்கிறா. என்னடா சொன்ன நீ? 22ஆம் வசனத்துல 22ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ற? இதான் நம்ப. அதுக்குதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. இல்ல நீ என்னுடைய டிசைன்ல இருக்க, இனிமே நீ இதோட நின்றக்கூடாது. நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாரு. நான் திருஷ்டாந்தமா எழுதி வச்சது இருக்குன்னா என்ன மாதிரி நீ மாறு அப்படின்னு. என்ன மாத்துறாரு? என்ன மாறுறாரு பாருங்க. இதுக்கு பேர் தான் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவன்றது த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ஜீவன்ற இடத்துல என்ன இருக்குது? கிறிஸ்துவுடைய வாழ்வுன்னு இருக்கு. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரி நீ வாழறதுக்கு தான் நீ டிசைன் பண்ணப்பட்டிருக்கேங்கிறார். அப்ப அங்க என்ன சொல்ல வர்றாரு? நான் தான் அந்த உயிர் தேர்தலும் ஜீவனுன்றார். கடைசி நாளை பத்தி ஏன் பேசுற? இப்ப நான் பக்கத்துல நிக்கிறேனேங்கிறாரு. இன்னைக்கு பக்கத்துல நிக்கிறாராமா? பக்கத்துல நிக்கிறாரா? உள்ள இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், இங்க இருக்கிறாரு. இந்த வார்த்தையில் இருக்கிறார். இந்த வார்த்தையோட வடிவத்துல தான் அவர் இருக்கிறார். அதுல தான் நம்மளையும் மேக் பண்ணியிருக்கிறார். அந்த டிசைன்ல தான் நம்மளும் இருக்கிறோம். உடனே அவ சொல்றா, ஐயோ கல்லறைக்கு போயிட்டார் கிட்டக்க. அப்ப திருப்பியும் சொல்றா, ஈவன் நவ்ன்ற. ஹல்லேலூயா. இப்ப கூட நீங்க சொன்னா தருவாருன்னு சொன்னவ அங்க போயிட்டு நாருன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்டை மாமிச சிந்தையிலே தான் இருக்குது. அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு வச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுத்து, அவருடைய டீம் மெம்பர்ஸ்க்குலாம் சாப்பாடு கொடுத்து, இதெல்லாம் நம்மலாம் என்ன பண்றோம்? பைபிள் எடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், அபிஷேகத்துல பேசுறோம். ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது நீ யார் அவருக்குன்றத நீ மறந்துட்டேன்னா வேஸ்ட். ஏன்னா உன்னை அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கிறார். நீ அவருக்கு என்னவா இருக்க? அவர் எப்படி இருந்தாரோ 1 யோவான் 4:17 இருக்கு. அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறோம்னு இல்ல, இவ்வுலகத்துல இருக்கிறோம். செத்து போன பின்னாடி இல்ல, வெள்ளை எங்க தரிச்சிட்டு ஜம்முன்னு அவர் மாதிரி இருக்கு, அது கிடையாது. இப்ப இருக்கிறோம்.
இதெல்லாம் விட்டுற முடியுமா? நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கோம். சர்ச்சு பாருங்க, சர்ச் இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சர்ச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியறது இல்ல. இது சீரியஸாவும் எடுக்கிறது கிடையாது. இதை நம்ம என்ன பண்றது இல்ல, சீரியஸா எடுக்கிறது கிடையாது. அவ்வளவு மாதிரிதான் இருக்கும் மார்த்தாள். ஆனா நம்ம என்ன சொல்றது, நான் மார்த்தாள் இல்ல மரியாள். ஒரு சிஸ்டர் ஏங்க மார்த்தாள்னு வச்சுக்க, மரியாள்னு வச்சுக்கலாமே. நீங்க என்ன பேர் வச்சாலுங்க வார்த்தை மனுஷனா இருங்க. ஹல்லேலூயா. நாருமேன்றா உயிர்த்தெழுதல் நாள் நடக்கும் அந்த ஈவன் நவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசுறது எல்லாமே கான்ட்ரடிக்டரி தான் ஆகும். இப்போ நான் காடா இருந்தா இந்த கான்ட்ரடிக்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்துக்கு தலைவலி நான் வீட்டுக்கு வந்திருப்பேன் இல்லைங்க. ஆனால் அவரு உன் லெவலில் இப்போ நான் என்னுடைய டிசைனை காட்டுறாரு. என்ன டிசைன் அது? அந்த கலரைக்கு போயிட்டாரு. ஹலோ என்ன சொல்கிறார்? அவரோட டிசைன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய டிசைன் என்ன? தாடி, ஜிப்பா, ப்ரௌன் ஹேருக்கு ப்ரௌன் பண்ணிக்கிறது, வெள்ளை ஜிப்பாக லைட்டு கலருக்கு கூட மாறிட்டு நீ இனிமேல் கம்பெனி எடுக்காதங்கிறது. வெள்ளை ஜிப்பா தான் போடணும். ஹலோ, கோட்டு போட்டால் பரிசுத்தம் கிடையாது. வெள்ளை ஜிப்பா போட்டால் தான், வெள்ளை ட்ரெஸ் போட்டால் தான். நீங்கள் என்ன கலர் உடுத்திக்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் உள்ள என்ன கலரில் இருக்குது. வார்த்தையோட கலர் என்ன, வார்த்தையோட டிசைன் என்ன, அதுதான் ஓன் டிசைன். செத்த பிறகு என்னத்துக்கு நீ அங்கே போய் விசுவாசத்தை காட்டிருக்காங்க? என்ன தேவையாக இருக்குது? இங்கே தான் தேவையாக இருக்குது. இங்கே தான் நீ அவர் உயிர்ப்பிக்கப்படுதல் நீ நிரூபிச்சு ஆகணும். அல்லேலூயா. பேசுறது ஒன்னே ஒன்று தான், ஈவன் நவ் தான். இனிமே இப்போ கூட நீங்கள் செய்யலான்னு சொன்ன எங்க செயல்பாட்டுக்குள்ள இவர் போறாருன்ட்டு இவளுக்கு நாற்றம் எடுத்து, தம்பி இவர் வந்துட்டாரு இனிமேல் பழிச்சுக்குவான்னு நினைக்கல. ஒரு பாடலில் கூடங்க, ஒரு பாட்டில் வருதுங்க இது, அந்த கலரிலேருந்து லாசர் வராரு, ஆக்டிங் அப்படியே தெரியுது. அப்படியே ஓடி போயிலங்க. அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே கட்டி தானே வைப்பாங்க. அது 2 பேரும் இப்படி போய் அப்படியே ஓடி போய் போகிறதுலாம் ஒரு உணர்ச்சியை கொட்டும்படி தானங்க இருக்கும். உயிரோடு வரும்பொழுது சினிமிக்கா இருக்கு எல்லாமே. நம்ம வாழ்க்கையுமே இங்க அப்படிதான் இருக்கு, சினிமிக்கா. அந்த செயல்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு போறது கிடையாது, அவருடைய டிசைனுக்குள்ள கொண்டு போறது கிடையாது. ஆனா டிசைனை பத்தி தெரியும், நல்லா வார்த்தை தான் கேட்டா கிடைக்கும், எல்லாம் தெரியும். ஆனா செயல்பாட்டுக்குள்ள சிங்க் ஆகிறதே கிடையாது, அலைன் ஆகிறது கிடையாது. தயவுசெய்து நீங்கள் நான் அப்படி நம்ம வடிவ அமைக்கப்படவில்லை. உங்களுக்கு பாடுகள் வரும்போது இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி given by God ன்னு எத்தனை பேர் நம்புவீங்க? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, அவரை நான் கனப்படுத்துறதுக்கு, அவர் குளோரிஃபை ஆகிறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்புறம் அங்கே போய்ட்டு அவருடைய வடிவம் என்னங்க? என்ன வடிவம்? ஜிப்பா வடிவம் கிடையாது, ஹிப்பி வடிவம் கிடையாது, வார்த்தை வடிவம் தான். என்ன வடிவம் அது? லாசருவே, அப்ப நீ உள்ள இருக்கிற, நீ வெளியில வந்துருன்றாரு கல்லறை விட்டு அப்படின்னு அவரு யோசிக்கல, மெதுவா சொல்லல. என்ன செய்யறாரு? உரத்த சத்தமாய் சொல்றாருன்னு இருக்கு. இப்ப நம்ம அந்த டிசைன்ல நம்ம இருக்கிறோம்னா, நம்ம அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து சொல்றான் பாத்தீங்களா எசேக்கியேல். என்ன உலர்ந்த எலும்புகளே, கர்த்தர் சொல்றத என்னங்க, அது உயிரற்று இருக்கிறத போயிட்டு என்னங்க பேசுறது? நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாருங்கிறான். அப்ப நீங்கள் நான் என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்றாரு. ஒன்ன பணம் பேங்கை பார்த்து நான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்றாரு பழுகி பெருகிடு அப்படின்னு. thus saith the Lord அப்படின்னு இருக்கு. அது மாதிரி தானே சொல்றாரு, லாசருவே வெளியே வா. லாசர் அப்படியே ஜிக்ஜாக்னு அந்த ரோபோட் மாதிரி இப்படி வர்றான். ஏன்னா அவனுக்கு உடனே சொல்றாரு, அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. அவருடைய டிசைன் என்னம்மா? ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ் என்ன? வேர்ட் மைண்டட்னஸ். நீங்க தனியா உட்காந்து கருத்தாய் ஜெபிக்கிறதுனா என்ன, ஊக்கமாய் ஜெபிக்கிறது என்னன்னு. கருத்தாய்னா நெடுமுழங்கால், கருத்தாய்னா இந்த முக்காடு கீழே வராம இங்க ஒரு கிளிப்பு, தண்ணி கூட குடிக்காம, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கருத்தா ஜெபிக்கிறவங்கிறத அதுல தெரிஞ்சுக்கலாம். வார்த்தை மனுஷன் தான் கருத்தா ஜெபிக்கிறவன், வெற்றி நிச்சயம். ஆமென். இயேசுவை போல் யாரும் இல்லை, என் இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடந்த போது தம் கரத்திலேந்தி என்னை தாங்கி நடத்துவார். என் இயேசு என்றுமே, என் இயேசு